God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். நீங்க இந்த வருஷத்துல நல்லா இருப்பீங்க. இந்த 2026ஆம் ஆண்டுல ஆசீர்வாதமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? கடந்த வருஷத்து மாதிரி இருக்காது. இந்த வருஷம் நம்பிக்கையோடு தொடங்குங்க மகளே. ஆண்டவர் ஆசீர்வாதமா நடத்துவாரு. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். எதுக்கு கவலைப்படுறீங்க? அவர் நடத்துவாருங்க. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். ஆதியாகமம் 20 ஆமென். இந்த 2026ஆம் ஆண்டுக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஈசாக்குக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றார். ஈசாக்கு அப்படி ஆசீர்வதிச்சாரா? அந்த வருஷத்தில், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வாசிங்க 26ஆம் அதிகாரத்துல. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. அந்த தேசத்தில், அந்த வருஷத்தில். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேசத்தில், இந்த பணக்குடியில், இந்த வருஷத்தில் ஆசீர்வதிக்க போறார். கை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிப்பார்னு பாருங்க. 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். 14வது வசனத்துல எப்படி வாசிக்கிறோம்? ஆட்டுமந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. போதும், கவனிங்க. இந்த ஈசாக்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, மகளே, மகனே, உன்னை பார்த்து அநேகர் பொறாமப்படுற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். கையை உயர்த்தி சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது. உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். இந்த வருஷத்துல ஆண்டவர் அப்படிதான் வாக்கு பண்றார். நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அந்த தேசத்துல, எந்த தேசத்துல? பஞ்சம் இருக்கிற தேசத்தில். ஹல்லேலூயா. ஆமென். பஞ்சம் உண்டான காலத்தில், அந்த தேசத்தில், அந்த வருஷத்துல, ஹல்லேலூயா, 100 மடங்கு பலன் அடைந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்துல, இந்த வருஷத்துல அந்த வார்த்தையை கோடு போட்டு வச்சுக்கிடுங்க. பைபிள்ல அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த வருஷத்துல நீ விசுவாசிப்பாயானால் தேவ பிள்ளையே, இந்த வருஷத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படியே உன் மேல இறங்க போகிறது. ஆமென். இது மனுஷ வார்த்தை அல்ல,
தேவாதி தேவனுடைய வார்த்தை இந்த வருஷத்தில் ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் 100 மடங்கு பலன் கொடுக்க போகிறார். நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி பெற போகிறீர்கள். ஆமென். நீங்க எடுக்கிற முயற்சிகள் உங்க வேலையா இருக்கலாம், உங்க தொழிலா இருக்கலாம். ஆமென். உங்களுக்காக ஆமென் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஆண்டவர் வெற்றியை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஈசாக்கு ஒரு முயற்சி பண்றான். பஞ்சகாலமா தான் இருக்கு, ஆனாலும் நாம செயல்படுவோமே. அல்லேலூயா. ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு அவன் விதை விதைத்தார். கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுத்தார். இந்த வருஷத்துல உங்க வேலையில கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க போறார். ஆமென். உங்க வருமானங்களை கர்த்தர் பெருக்க போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அதுல ஆமென் ஒரு வார்த்தை அழகா போட்டிருக்கு பாருங்க. 13வது வசனம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். வர வர விருத்தி அடை. எல்லாரும் சொல்லுங்க, வர வர விருத்தி அடை. இந்த வருஷத்துல ஆமென் மாசத்துக்கு 4 நாளுக்கு ஆமென் விருத்தி அடைய பண்ணி கொண்டே இருக்க போறார். அல்லேலூயா.